கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஆண்டவருக்கும் ஆலயத்தின் போதகர் அவர்களுக்கும் மற்றும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஆலயத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, நாம் கடந்த வாரத்திலே 2 நாட்களுக்கு முன்பு அற்புதமான ஒரு பண்டிகையை, உலக மீட்பராம் இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கோலாகலமாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கடந்து வந்தோம். அதன் கொண்டாட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. புத்தாண்டு வரை நம்முடைய கொண்டாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு சிந்தனைக்காக ஒரு வசனத்தை மையமாக வாசித்து நாம் தொடர்ச்சியாக நாம் ஒரு சில காரியங்களை சிந்திப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 78வது வசனம் 79வது வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 78, 79 இந்த 2 வசனங்கள். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதியின் வழி நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். தமிழ் அதுல அருணோதயம் என்று அதில் இருக்கும். அருணோதயம் என்று அதில் இருக்கும். அன்புமிக்கவர்கள், இங்கே வாசிக்கிற போது விடியல் என்று சொல்லப்படுகிறது. இரவெல்லாம் வாட்ச்மேன் பணி செய்கிறவர் வந்து 9 மணி 10 மணிக்கு வந்து டியூட்டிக்கு வந்தாருன்னு சொன்னா, சில நேரத்தில் ஒரு களைப்பு இருக்கும், சோர்வு இருக்கும், பலவீனம் இருக்கும் என்று சொன்னால் அவர் யோசிப்பாரு, சீக்கிரம் விடிஞ்சா நம்ம நேரத்தோடு இங்கே செய்யலாம், வீட்டுக்கு சென்று விடலாம் என்று நினைப்பார். சீக்கிரம் விடியணும்னு அவருக்கு ஆசை இருக்கு. பெரும்பாலும் இரவு காவலர்களுக்கெல்லாம் அந்த 3 மணி 4 மணி வருகிற போது அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். அருமையான விடுகிற போது ஒரு புதிய புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கிறது, புது பலன் கிடைக்கிறது, புதிய நம்பிக்கை நமக்கு வருகிறது, புதிய ஒரு நாள் நமக்கு கிடைத்து விட்டது. நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்ய, உற்சாகமாக செய்ய, நம்முடைய திறமைகளை, தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய நாள் கிடைத்தது என்று சொல்லி உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் பணிகளை தொடங்குவோம். அது போலதான் இங்கே ஒரு வசனம் சொல்கிறது, விடியல் நம்மை சந்திக்க வருகிறது. சூரிய உதயத்தை பார்க்கும்போது காலையில நமக்கு அந்த ஒளி நம் மீது படுகிற போது உற்சாகம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அது போல இந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அவரே நமக்கு விடியலாக இருக்கிறார், அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவரே நமக்கு புத்துணர்வு கொடுக்கின்றவராக இருக்கிறார், அவரே நமக்கு புது பலனையை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. அதுல மேல் பகுதியில குறிப்பா 2 பேருக்கு அந்த விடியல் தேவை என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இருளில் வாழ்கிற மக்களுக்கு கட்டாயமா என்ன தேவைங்க? ஒரு விடியல் தேவை. இறப்பின் பிடியல் அப்படின்னு இருப்பாங்க. இறப்பின் பிடினா ஒருவேளை உடல்நல சரியில்லாம பல நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், அதிகமான ஆபரேஷன் செய்து மருந்து மாத்திரை எடுக்கிறவர்கள், அவங்க மனதில் நினைப்பாங்க, இதற்கு சீக்கிரமாக ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நினைப்பாங்க.
நாம் சீக்கிரத்துல இந்த மருந்து மாத்திரை விட்டுவிட வேண்டும், அல்லது சீக்கிரத்துல மருத்துவமனை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகணும். இது போன்ற ஏக்கம் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப அருமையானது, இறக்கின்ற தருவாயில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. அன்புமிக்கவர்களே, வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் பிறந்த உடனே ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார். அவருக்கு 8ஆம் நாளிலே பேர் வைக்கப்படுகிறது. அப்பொழுது சிமியோன் என்கிறவருடைய கரத்திலே அவர் கொடுக்கப்படுறாங்க. சிமியோன் அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பாஷையில சொல்லணும்னு சொன்னா, இந்த ஒளியை பார்ப்பதற்கு தான் உயிரை கையில பிடிச்சிட்டே இருந்தேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இவரை பார்ப்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று அவர் ஏக்கத்தோடு, அந்த உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு தன்னுடைய கரங்களிலே வாங்கி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, அவர் புறஜாதிகளுக்கு ஒளி அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையானது, புறஜாதி மக்களுக்கு ஒளியாக, இஸ்ரவேலின் மக்களுக்கு மகிமையாக இயேசு வந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி அவருக்கும், அவங்களுடைய தாய்க்கும், எலிசபெத் அம்மாவுக்கும், சகரியா ஐயாவுக்கும், இது போன்ற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிந்ததே தவிர எல்லாருக்குமே தெரியாது. அண்ணால் அம்மா அவர்களுக்கும் தெரியும். அங்கே ஆலயத்துல 2 பேர் முக்கியமானவங்க. ஒருத்தர் சிமியோன் ஐயா, இன்னொரு அம்மா பாத்தீங்கன்னா அண்ணால். வயதானவங்க 2 பேருமே ஆலயத்துல பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. யாரை பார்ப்பதற்காக, யாரை தரிசிப்பதற்காக? ஆண்டவராகிய இயேசுவை தரிசிப்பதற்காக அங்கே வந்திருக்காங்க. ஒருவேளை அவர் 2 பேர் தற்செயலா வரல கோயிலுக்கு, அந்த குழந்தையை தரிசிப்பதற்காக அவங்களுடைய பல நாள் ஏக்கத்தை பார்த்த கடவுள் அவர்கள் நேராக ஆலயத்தை கூட்டி வந்துட்டார். அருமையானது, அந்த சிமியோன் தான் சொல்லுகிறார், இனிமேல் சந்தோஷமாக நான் கண்ணை மூடுவேன், மகிழ்ச்சியோட கூட கண்ணை மூடுவேன், நிம்மதியாக கூட நான் கடந்து செல்வேன் என்று அந்த இடத்துல அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யாரை பார்த்த ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு, மன நிறைவு அவருக்கு என்றால் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்த உடனே. இதுக்கு அவர் பெரியவர் அல்ல, சின்ன குழந்தை தான், பாலகன் தான். அவர் இன்னும் பேசல, அவர் இன்னும் யாருக்கும் எதுவுமே சொல்லல, அழ மட்டும்தான் செஞ்சிருப்பாரு. அந்த அழுகை கூட அவருக்கு என்ன இருக்குங்க, இந்த அழுகை கேட்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன்னு சொல்லியிருப்பார். இந்த அழுகையின் சத்தத்தை கேட்டுத்தான் நான் கண்ணை மூடவேன்னு சொல்லியிருப்பார். பருமையானது அங்கே சிமியோன் சொல்கிற அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், இவர் புறஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார் என்று அங்கே இயேசுவை அறிமுகம் செய்கிறார். கிறிஸ்துமஸ் காலங்கள் வந்துட்டாலே நம்முடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய மின் விளக்குகள் இப்படி எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த மின் லைட் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி அடைக்கிறது. அது இரவு நேரங்களிலே ஆலயத்தை அந்த அலங்கரிப்பை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக, திரளாக, சிறியோர் முதல் வயதானவர்கள் வரை அதை பார்க்கிற போது ஒரு உள்ளம் பெரிய மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. அதே போல நட்சத்திரத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மகிழ்ச்சி. பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்படுகிறது, இவர் நட்சத்திரமாகத்தான் அவர் வரப்போகிறார் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அப்ப இயேசுக்கு நட்சத்திரம் என்று ஒரு பேர் இருக்கிறது, விடியல் என்கிற ஒரு பேர் இருக்கிறது, அருணோதயம் என்ற ஒரு பேர் இருக்கிறது, அவர்தான் ஒளியாக இருக்கிறார் என்று ஒரு பேர் இருக்கிறது. இதெல்லாமே ஆண்டவர் இயேசுவை குறிக்கிற பெயர்கள். அருமையானது, அந்த ஒளியை பார்க்கிற போதுதான் நம்முடைய மனதுக்கும் கண்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. அருமையான வேதத்துல இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே அவர் வாழ்ந்த போது சொல்கிற, அவரை பற்றி அவரே சொல்கிற ஒரு வார்த்தை 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாப்பேன்னு சொன்னா, நானே உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவார். நானே உலகின் ஒளி, நான் தான் வெளிச்சம் அப்படிம்பார், நான் தான் ஒளி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த உலகத்திற்கு வெளிச்சம் யார் என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர், அவரே வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு மிக அழகாக சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அதே லூக்கா சுவிசேஷத்துல நிறைய இடங்கள வாசிக்கலாம். அதே போல யோவான் நற்செய்தியில வாசிக்கலாம், மார்க்கு நற்செய்தியில வாசிக்கலாம்.
அங்கே ஒளியாக இயேசுவை பற்றி நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எல்லாவற்றையும் நாம் சிந்திப்பதை விட ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் நான் வாசித்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இறப்பின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, சமீபத்துல நான் இருக்கிற பகுதியிலே சக்திவேல் என்கிற ஒரு சகோதரர் அதிகமாக மதுபானம் குடித்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் உடல் எல்லாம் நலிந்து போய் படுத்த படுக்கையாய் இருந்தார். அப்பொழுது அவரை சந்தித்து ஜெபிப்பதற்காக சென்றேன். அப்பொழுது அவங்களுடைய தாயார் மட்டும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மகன் ரொம்ப மரிக்கும் தருவாயில் இருப்பதாக சொல்றாங்க அப்படின்னு. ஒரே மகன், ஏற்கனவே என்னுடைய மகளும் இறந்து போனாங்க. இப்ப மகனை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மருமகளும் 2 பிள்ளைகளும் இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, புருஷனை பார்க்க முடியாதனால அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு கடந்த ஒரு 13 நாளைக்கு முன்னாடி அந்த மனைவியும் மனைவியின் குடும்பத்தாரும் அவனுடைய உறவினர்கள் எல்லாரும் திரும்ப பார்க்க வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த கணவனை அவர்கள் பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்றாங்க. என்ன வார்த்தைனா, இனிமேல் உன்னோடு சேர்ந்து நான் வாழ்வதற்கு தயார் இல்லை. 2வது வார்த்தை, நீ இன்னும் 1 மாதத்தில் இறந்து விடுவாய். ஆகவே நானும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டான். அந்த சூழலில் ஆண்டவருடைய அன்பை பற்றி அவங்க அம்மா நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆனால் மகனுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை. அப்போ போய் ஆண்டவரை பற்றி சொல்லி, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் என்று சொன்னோம். அப்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், என்னுடைய மனைவி இனிமேல் என்னோடு வாழ போறது இல்லைதான் சொல்லிட்டாங்க. அது கூட எனக்கு பெருசு இல்லைங்க, ஒரே மாசத்துல நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கண்ணீரோடு அவர் ஜெபித்தார், ஆண்டவரை நம்பினார். ஒட்டஞ்சத்திரம் மருத்துவமனைக்கு அவர் உடனடியாக அழைத்து சென்று பரிசோதிக்க பரிந்துரை செய்தேன். உடனடியாக அங்கே சென்று பரிசோதனை செஞ்சாங்க. நல்ல மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. நல்ல ஒரு வாரம் பெட்ல இருந்தாரு. டாக்டர்ஸ் எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்க, நல்ல மருந்து மாத்திரை மட்டும் எடுத்துக்க, 6 மாதத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி படுத்தபடிக்கையா இருந்தவர் நலம் பெற்று எழும்பி நடந்து அவர் உற்சாகத்தோடு கூட கிறிஸ்துமஸ் வழிபாட்டிலே பங்கெடுத்தார். அருமையானதே, மரித்து போவாய் என்று சொல்லி போன அவருக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று அவர் சந்தோஷமாக, நான் திருமுழுக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், புதிய ஆண்டிலே திருமுழுக்கு எடுத்து ஆண்டுடைய பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் வாயில் அறிக்கை செய்தார். அருமையானது, இங்கு நான் வாசித்த அந்த வசனம் தான் சொல்கிறது, இறக்கும் தருவாயில் இருக்கிற மக்களுக்கு அவர் ஒளி கொடுக்கிறவராக, வாழ்வு கொடுக்கிறவராக இன்றும் அவர் இருக்கிறார் என்பதை ஆண்டுடைய வேத வசனங்கள் நிரூபணம் செய்கிறது. அவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இன்றும் மாறாதவராக அவர்களுக்கு ஜீவனையும் ஆண்டவர் பலனையும் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 23 27 வசனங்கள் கவனிப்பீர்களானால், ஆண்டவர் சீசரிடத்துல அக்கறைக்கு போகும்படி சீசர்களுக்கு ஆண்டவர் அறிவுரை சொல்கிறார். சீசர்கள் படகுல ஏறி அக்கறைக்காக அவர்கள் கடந்து போறாங்க. போகிற போது சாதாரணமான காற்று வீசிச்சு, அப்புறம் பெருங்காற்று வீசிச்சு, புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் அதிகமாக ஆயிடுச்சு. படகுகள் எல்லாமே கவிழ்கிற ஒரு சூழல் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அப்படி கவிழ்கிற சூழல்ல சீசர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே 25வது வசனம், ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம். அவங்க சொல்லுகிற வசனம் அதான், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்க என்ன செய்ய போறோம்,
சாக போகிறோம் என்று சொல்லி அங்கே அவங்க சொல்றாங்க. ஏனென்றால் இனி ஒருவேளை படகு மூழ்கிச்சனா தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. கரை சேருவோமா என்பது அவங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. இதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்றால் கூட தான் இருக்கிறார், உடன் தான் உட்கார்ந்து இருக்கிறார், உடன் தான் பயணம் செய்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. தண்ணியில மூழ்கிடுவோம். ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி அற்புதமெல்லாம் அவர் பார்த்தது இல்லை. சீசர்கள் கடல்ல மூழ்கிடுவாங்கிற அச்சம் உள்ள வந்துருச்சு, பயம் உள்ள வந்துருச்சு. ஆகவேதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன வார்த்தைன்னா சாக போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்பதான் ஆண்டவர் கேட்கிற அந்த அவங்களுக்கு பதிலாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நம்பிக்கை குந்தியவர்களே சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறார். விசுவாசம் இல்லாதவர்களேங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், காற்றும் கடலும் அமைதியாகிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி. அருமையானது. அவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சிருப்பாங்க, இன்னைக்குதான் லாஸ்ட் பயணம், இதோட நம்முடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி, கரை சேர முடியாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்திலும் ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார். இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல்வேறு காற்றுகள் வீசலாம், சூறாவளிகள் வீசலாம், புயல் காற்று அடிக்கலாம், நெருக்கடியான சூழல்கள். இனிமேல் நாம் பிழைப்போமா அல்லது கரை சேருவோமா என்கிற கேள்விக்குறியோடு கூட நாம் இருப்போமானால் நிச்சயமாக கரை சேருவோம். ஏனென்றால் நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம், நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். கட்டாயமாக நம்மளை கரை சேர்த்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையில அவர் நாம் எதிர்பார்க்காத பெரிய செயலை அவர் செய்வார், நாம் நினைத்து பார்க்காத செயலை அவர் செய்வார். சீசர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, காற்று அமைதியாகும், கடல் இறைச்சல் எல்லாம் நின்று, கொந்தளிப்பெல்லாம் நின்றுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் செய்தது வேறு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல நம்முடைய அறிவுக்கு எத்தனை மாதிரி நாம் யோசித்து இதெல்லாம் நடந்துரும், இப்படியெல்லாம் ஆகும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மாறாக பெரிய செயல்களை, வல்ல செயல்களை அவர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க அவர் கடவுளுங்கிற நம்பிக்கை இன்னும் அவர் மீது வைக்கிறாங்க. அதிகமான நம்பிக்கை அவங்க மீது வச்சு தொடர்ந்து அவரோடு பயணம் செய்கிறதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அருமையானது. ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்கிற போது நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக பலப்படுகிறது, கூடுகிறது. தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு அது பெரிய நமக்கு உந்து சக்தியாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம், ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய மாட்டாரா என்று ஏங்குகிறோம். ஆனால் கட்டாயமாக அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் அரும் பெரும் காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவதாக ஒரு பகுதியை நாம் வாசிப்போமானால் மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அங்கே சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா இங்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கே ஒரு தலைவர் வந்து சொல்கிறார். நான் வாசிக்கின்றேன் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். தொழுகை கூட தலைவர்களில் ஒருவரான யபீர் என்பவர் வந்து ஆண்டவரை கண்டு அவரை காலில் விழுந்து 23ஆம் வசனம், என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும், அப்பொழுது நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவர் சொல்கிறார். ஆலயத்துடைய தலைவர், கட்டாயமா ஆண்டவரை பற்றி அவருக்கு நன்கு தெரியும். ஏன்னா ஆலயத்துக்கு அவர் தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறார்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய மகளுக்கு இருந்த நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. ரொம்ப பலவீனம் அதிகமாகி இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. காப்பாற்றக்கூடிய சூழல் கைமீறி போய்விட்டது. அப்படிதான் சொல்லுவாங்க அந்த பகுதிகள். நீங்க வீட்டுக்கு வந்து எப்படியாவது என் மகள் மீது கை வச்சீங்கன்னா மகள் பிழைத்துக் கொள்வார்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அருமையானது, அவர் வீட்டுக்கு போவதற்கு ரொம்ப ரொம்ப காலதாமதம் செய்கிறார். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போறாரே ரொம்ப லேட்டா இருக்கு. அவர் போறதுக்குள்ள ஆட்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இனி போதகர் என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம் சொல்ற அளவுக்கு சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர் மீது அவர் கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பத்தை, அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் அற்புதமாக அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவதற்காக கிளம்பி போறார். 35ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது 35ல பாருங்களேன். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் அப்படின்னு சொல்லி தமிழ் இருக்கு. அப்போ மகள் இறந்துட்டாங்கிற செய்தி அவருக்கு வந்துருச்சு. அருமையானது, இனி நம்முடைய மகளை காப்பாற்றுவதற்கான வழியே இல்லை, நம்பிக்கை நீ இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்றது கேட்கறதுங்களா இப்ப ஆண்டவர் சொல்றது கேட்கறதான்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் வர்றது காலதாமதம் ஆயிடுச்சு. அருமையானது, அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த தலைவரை பார்த்து சொல்றாரு, பயப்பட வேண்டாம், விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கையை தளர விடாதே அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இதே சூழல் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நடக்குமானால் எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கும், எந்த அளவுக்கு நாம் பயப்படாமல் இருப்போம். எல்லாரும் வந்து வீட்டிலிருந்து வந்து எல்லாருமே செய்தி சொல்றாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. இந்த சூழல்ல எப்படி நாம் நம்பலாமா நம்ப முடியாதா? ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். அருமையானது, இந்த இடத்திலும் ஆண்டவரை நம்பினார். அதே போல ஆண்டவர் வீட்டுக்கு சென்று தன் மகளை தொட்டார். அந்த மகளுக்கு மீண்டும் ஜீவன் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியல் கிடைச்சது, ஒரு பெரிய ஒளி வீசியது. மீண்டும் அந்த மகள் வாழ்வதற்கான வாய்ப்பு ஆண்டவர் அங்கே கொடுத்தார். கிறிஸ்துமஸ் அன்று செல்வராஜன் ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார். வெரிகோஸ்ன்னு சொல்லுவாங்க, நரம்பு சுழற்சிகள். அந்த நரம்பு சுழற்று ஒரு இடத்துல காயப்பட்டு ரத்தம் அதிகமாக வடிந்து ரொம்ப ரொம்ப மயக்கத்துல கீழே விழுந்தாங்க. மருத்துவமனை எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரத்தம் போயிடுச்சு, இவர் சுகமாகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுகிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ரொம்ப அழுது கொண்டே ஜபித்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில. ஆனா ஊசியெல்லாம் போட்டுதான் சொல்றாங்க, மருந்தெல்லாம் கட்டினான்னு சொல்றாங்க. கட்டெல்லாம் போட்டாலும் கூட ரத்தம் நிக்கல, வந்து கொண்டே இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனால் கண்ணீரோடு அழுது கொண்டு தன்னுடைய கர்ச்சீப்பை எடுத்து ஜபத்தோடு அவர் கட்டினார் என்று சொல்லுகிறார். அந்த கட்டினதற்கு பின்பு ரத்தம் வருவது நின்று விட்டதுன்னு சொன்னார். கால் நடக்க முடியல, ரொம்ப படுத்தபடிக்கையா இருந்த அவருக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்ததாக அவர் சாட்சி பகிர்ந்தார். அருமையானது, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றவராக, இன்றையும் நம்மை காப்பாற்றுகிறவராக, நமக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவராக இன்றும் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் அருமையானவர்களே, தந்தையை போல மனம் தளர்ந்து நிற்கிறவர்கள், தன்னுடைய மகளுக்கு இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று பதட்டத்திலே பரிதவிப்போடு இருக்கிற அவருக்கு ஆண்டவர் சரியான நேரத்திலே அற்புதம் செய்தார். நம்முடைய வாழ்விலும் பதட்டமான சூழல்கள், நெருக்கடியான சூழல்கள், நாம் எதிர்பார்க்க நடக்காத காரியங்கள், இப்படிப்பட்ட தருணத்திலே இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சரியான நேரத்திலே நல்ல காரியங்களை சிறப்பாக செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மோடு கூட அவர் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் பிறந்தாலும் இன்றைக்கும் அவர்
ஒரு பிறந்த குழந்தையை போல நம்மோடு கூட பயணம் செய்கின்றவராக இருக்கிறார் என்று இந்த பகுதி சொல்கிறது. அருமையான இன்னொரு பகுதியை நான் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கின்றேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே பாவியான ஒரு பெண்மணியை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். நமக்கு நன்கு தெரியும், எல்லாருமே அந்த பெண்மணியை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்றுதான் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவின் முன்பு நிறுத்தி இருக்கிறார்கள். யார் கல்லெடுத்து அடிப்பது என்பதற்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நான் அடிக்கிறதா அல்லது நீங்கள் அடிக்கிறதா என்று பயங்கரமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் உயிருக்கு போராடுகிற ஒரு சூழல். ஆண்டவரை இயேசுவிடம் நிறுத்தியிருக்காங்க. இயேசு அந்த இடத்துல அந்த பெண்ணை பார்க்கிறார். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து பேசுவதற்கு முன்பு கல்லால் அடிப்பவர்களிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, உங்களில் யார் பாவம் செய்யாதவரோ அவர் முதல் கல்லை எடுத்து அவர் மீது அடியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏறத்தால் நிறைய பேர் அடிச்சாங்க. கற்குவியல் ஆயிருச்சு அந்த இடத்துல. அந்த அம்மா அந்த கல்லிலேயே சமாதி ஆயிட்டாங்க. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? யாருமே சிறியோர் தொடங்கி வயதானவர் வரை எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? எங்க போனாங்கன்னே தெரியல, எல்லாம் போயிட்டாங்க. எல்லாமே போயிட்டாங்க. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த பெண்மணி மட்டும் நிற்கிறாங்க. சரி, உன்னை கல்லால் அடிப்பதற்கு நான் தான் சரியான நபர், ஆகவே ஒரே கல்லிலும் உன்னை போட்டு தள்ள போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி செய்தாருங்களா? அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். நானும் உன்னை தண்டிப்பது இல்லை, உனக்கு நான் தீர்ப்பு கொடுக்க போறதில்லை, இனி நீ பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். அன்றைக்கு அந்த அம்மாவுக்கு இயேசுவை சந்தித்த அந்த நாட்கள் தான் நமக்கு விடியலின் நாட்கள். அன்று முதல் அந்த அம்மா அந்த ஊர்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணியாக மாறினார். அந்த பகுதியில தான் இயேசு சொல்லுகிறார். அதன் தொடர்ச்சியா 12ஆம் வசனத்துல தான் சொல்லுவாரு, நான் உலகின் ஒளியாக இருக்கிறேன். அந்த பகுதியில் தான் சொல்லுவார். என்னை பின்பற்றுகிறவர்களும் யார் தாங்க? அவங்க ஒளியில் நடக்க மாட்டாங்க, ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில ஆண்டவர் சொல்லுவார். அருமையானவே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றவராக, ஒருவேளை அவர் குழந்தையாக இருந்தாலும் கூட, அவர் வாலிபராக இருந்தாலும் கூட, பெரியவராக இருந்தாலும் கூட, அவர் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றவராக இருக்கிறார். இன்னும் சுருக்கமா சொன்னீங்கன்னு சொன்னா, அவருடைய பிறப்பே பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண எளிமையா இருந்தாலும் அவர் மரிப்பதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சில வசனங்கள் நானே சொல்லுகிறேன். பிதாவின் சித்தம் செய்ய இதோ நான் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்காக ஒரு உடலை ஆயத்தம் செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஒரு பெண்மணியை ஆண்டவர் தயார் செய்தார். அந்த பெண்மணி பேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருங்க? மரியாள் அவர்களை ஆண்டவர் தயார் செய்தார். அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரு உடல் தேவை. நான் கடந்த வாரத்துல பேசுகிற போதுதான் சொன்னேன், ஒரே பலியினால் ஒட்டுமொத்த ஆயுள் கால பலியை நீக்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். லேவியராகமம் நாம் படித்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், யூதர்களுக்கு நல்லா தெரியும். நியாயப்பிரமாணத்தை கற்ற பரிசேயர் சதிசேயர் வேதபாரனுக்கு நல்லா தெரியும், பலி இல்லாம மன்னிப்பு இல்லை. எத்தனை பலி செலுத்தணுங்கிற ஒரு பட்டியலே இருக்கு, அது நமக்கு நல்லா தெரியும். அத்தனை பலி செலுத்துறதுக்கு வசதி இருந்தா மட்டும்தான் அவ்வளவு பலிகள் செலுத்த முடியும். ஏழை மக்கள், சாதாரணமான எளிமையான மக்கள் கட்டாயமாக பலி செலுத்துவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அப்போ பலி செலுத்தக்கூடியவர்கள் பாவம் மன்னிப்பு பெற்று நிம்மதியாக மோட்சம் போகலாம். பலி செலுத்த வசதி இல்லாதவர்கள்
வழி இல்லாதவர்கள் மரிப்பார்கள் என்னால் நிச்சயம் எங்க போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மோட்சம் போற வழியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அருமையானது, நீங்க எபிரேயர் புத்தகத்தை வாசிப்பீர்களானால் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் நீங்க உங்களுக்கு தெரியும், வாசிச்சிருப்பீங்க. ஆசாரியன் ஒவ்வொரு முறையும் உள்ள போய் தனக்காக ஒரு பலியை செலுத்தணும். அதுக்கு பின்பு மக்களுக்காக பலியை அவர் செலுத்தணும். அப்ப ஆசாரியன் எத்தனை பலிக்கு செலுத்துறது ஒரு நாளைக்கு? அப்போ ஏறத்தாழ அவர் 365 நாள் கோயில்ல பலி செலுத்திட்டே இருக்கணும் அவர் தனக்காக ஃபர்ஸ்ட். அடுத்தது 12 கோத்திரத்துல 11 கோத்திர குடும்பங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அவங்க வாங்கி பலி செலுத்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரத்தாக அங்க ஓடிட்டே இருக்கும். மிருகங்களுடைய பலி, ஆட்டுக்குட்டிகளுடைய பலி, பறவைகளுடைய பலி, இது மாதிரி சிந்திட்டே இருப்பாங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு தனக்காக அவரே ஒரு பலியை செலுத்தி கொண்டார். ஒட்டுமொத்த மக்களுக்காக, அவர் காலத்துல நியாயப்பிரமாண சட்டத்திற்கு அடிமைப்பட்ட மக்களுக்காகவும், புறஜாதி மக்களுக்காகவும், இனிமேல் பிறக்க போகிற மக்களுக்காகவும், எல்லாருக்காகவும் தொடர்ந்து ஆயுள் முழுதும் மக்கள் செலுத்த வேண்டிய எல்லா பலிகளையும் தன்னுடைய ஒரே பலியின் மூலமாக செலுத்தி நிறைவு செய்து விட்டார். அதனால நீங்களும் நானும் இன்றைக்கு பலியே செலுத்துறது இல்லை. அதை பாட்டா பாடி கொண்டு புகழ்ந்து அவரை மகிழ்ச்சி படுத்தி அதை பலியா செலுத்துகிறோம். அருமையானது, ஆண்டவர் நமக்கு விடியல் கொடுத்தாருக்கிறார்னு சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க, ஏசு எனக்கு என்ன செய்தார்னு சொல்லி. சில நேரங்களில் நம்முடைய கடன் பிரச்சனைக்காக ஜெபிப்போம், நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிப்போம், நல்ல வீட்டுக்காக ஜெபிப்போம், நல்ல வேலைக்காக ஜெபிப்போம். காலதாமதமாகிறது அல்லது கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவரை ரொம்ப குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, எங்கேயும் விட்டு ஓடிடுறாங்க. இது மாதிரி மக்களெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் அருமையானது, அந்த நீங்க எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கிற போது அழகாக சொல்லலாம், என்னுடைய ஆயுள் முழுவதும் நான் செலுத்த வேண்டிய எல்லா பலிகளையும் அவரை ஒருவரே செலுத்தி தீர்த்து விட்டார். நேற்று நைட் இரவில் என்னுடைய நண்பர் ஒருத்தரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், பிரதர், அவருடைய நெருங்கிய நண்பருக்கு நான் உதவி செய்ய போனேன். என்ன உதவின்னு சொன்னா, அவர் ஒரு இடத்துல கடன் வாங்கி இருந்தார். அதிகமா இல்லைங்க, 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 20% வட்டியா. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்டணும்னு யோசிப்பாரு. அப்படி கட்டி கொண்டு தவித்தவருக்கு இந்த நண்பர் போய், சரி இவ்வளவு வட்டி எதுக்குங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறேன்னு சொல்லி 2 ரூபா வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்து அவரையும் கையோடு அழைத்து சென்று அந்த நபரிடம், இந்தாங்க இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சுக்காங்க, இனி அவரை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஆண்டவர் அறியாத அவர் சொன்ன அந்த கடனை பெற்றுக்கொண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த நண்பரிடம் பார்த்து, இவர்தான் உனக்கு கடவுள் அப்படின்னு சொன்னார். இவர்தான் உனக்கு கடவுள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 லட்சம் ரூபாய்க்கு யோசிச்சு பாருங்க, 20% எவ்வளவு மாசம் வட்டி வருது? 20,000 மாசம் கட்டணும். அது ஒரு மாசம் தான் கட்டியிருக்கிறார், அடுத்த முறை கட்ட முடியல. அப்போ அந்த ஒட்டுமொத்த 2 லட்சத்தையும் கொண்டு போய் கொடுத்தாருங்க. அது 2% வட்டின்னு எவ்வளவு மாசம்? 2,000 ஒரு மாசம் கொடுத்தாரு நண்பருக்கு. அதுக்கப்புறம் இப்ப 2 வருஷம் தரலைங்கிறது. அப்ப அவர் பெரிய கடலிலே மூழ்கக்கூடியவரை காப்பாற்றி விட்டார். அப்ப அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ கடலிலே மூழ்கி அமிழ்ந்து நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை எல்லாம்
ஒரே ஒரு பலி செலுத்தி நம்மளை காப்பாற்றிவிட்டார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடியலை கொடுக்கிறவராக, வாழ்வு கொடுக்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்கிறவராக இன்றும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அருமையானது, ஒருவேளை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போய் இந்த காலை நேரத்துல வழிபாட்டுக்கு வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்து நீங்கள் வந்திருக்கலாம், ஏதாவது தேவைகளை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடம் அதை சொல்வோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். லூக்கா சுவிசேஷத்துல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏழாவது அதிகாரம், லூக்கா நற்செய்தியில் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான பகுதி. அங்கே நாயின் என்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்காங்க. ஏற்கனவே கணவர் இறந்துட்டாங்க, மகனோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மகனுக்கும் உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டார். அங்கதான் அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். இயேசு அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போகிற போது அவரை தோளில் வைத்து சுமந்து கொண்டு போறத காட்சியை பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அழாதேன்னு சொல்லுகிறார். மகனை பறி கொடுத்தவங்க அழுகாம இருக்க முடியுங்களா? பாலிய பையன், சின்ன பையன், அது தனக்கு ஒரே ஒரு பையன் தான். அப்ப அருமையானது, அந்த அம்மாவோட சேர்ந்து எல்லாரும் அழுகிறாங்க. அந்த அழுகிற வீட்டுக்கு போனா நமக்கு பயங்கரமான துக்கம் வந்துடும், கண்ணீர் வந்துடும், கவலை வந்துடும், அழுகை வந்துடும். நம்மள அறியாம அவங்களோட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க அழ வேண்டாம் சொல்லி, அழாதே என்று சொன்னார். அழாதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே அந்த வசனங்களை படிச்சீங்கன்னு சொன்னா, இறந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்முடைய மகன் திரும்ப வருவாரா? நிச்சயமா வரவே மாட்டார், அப்படிதான் நம்பியிருப்பாங்க. ஆனால் அருமையானவங்க, இந்த மகனை ஆண்டவர் எழுப்பி தன்னுடைய தாயின் கரத்திலே கொடுத்தார். அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இருளான ஒரு சூழல். மகனை உயிரோட பார்த்த உடனே அந்த அம்மா நினைச்சிருக்கு, எனக்கு விடியல் வந்துருச்சு, எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என் மகன் கிடைச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா அவங்க தொடர்ந்து இந்த பயணம் செஞ்சிருப்பாங்க. அருமையானவர்களே, இந்த இடத்திலும் ஆண்டவர் தன்னந்தனியாக இருந்த அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். வேற யாருமே அந்த அளவுக்கு உதவி செய்வாங்கன்னு தெரியாது. தாராபுரம் என்கிற ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும், திருப்பூர் பக்கங்க. வயதான ஒரு தாத்தா பாட்டியை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒரு வார்த்தை போய் அவங்க சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி, எனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான், நல்லா படிக்க வச்சோம், ஊழியம் எல்லாம் செஞ்சா, அப்படி ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொரோனா டயத்துல அவங்களுடைய மருமகளும் இறந்துட்டாங்க, மகனும் இறந்துட்டாங்க, மகள் இறந்துட்டாங்க, பேர பிள்ளைகள் யாருமே இல்லை. ஒருவேளை
இறுதி காலத்துல எங்களை யாரால் பார்த்துக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு யாரு இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சேன். அப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இருக்கிறார், இரண்டாவது உங்களுக்கு நான் மகன் மாதிரி இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன்னு சொன்னேன். கடந்த 40 நாட்களுக்கு முன்பு அந்த அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க. ஆனால் போய் அந்த மகன் இருந்து என்ன செய்வாங்களோ அந்த பணியெல்லாம் நானே செய்து நல்லடக்கம் செய்துட்டு வந்தேன். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு, தனிமையானவர்களுக்கு யாரை கொண்டாலும் நமக்கு உதவிகளை செய்வார். தேனி பகுதியை சேர்ந்த ஒரு செல்லத்தாயின் அம்மா அவங்க சொன்னவர், அவங்க ஐயா 2 பேரும் சொன்னாங்க, 7 பிள்ளைகள் எங்களுக்கு பிறந்தாங்க, 7ல 6 பேர் இறந்துட்டாங்க. அந்த துக்கம் தாங்க முடியாம ஊரை காலி பண்ணிட்டு திருப்பூர் வந்துட்டோம். அங்க ஒரு வீடு எடுத்து வேலை செய்து கொண்டு அங்க நாங்கள் வாழ்கிறோம். வீடு எல்லாம் கட்டிட்டாங்க. ஒரு பொண்ணு மட்டும் இருந்துச்சு. போன வருஷம் குடும்ப சண்டையில அந்த பொண்ணும் தூக்கு மாட்டி இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க, வளர்த்தாங்க, பெருசாயிட்டாங்க. பெருசானதுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் மீது அவங்க நம்பிக்கை வைத்து தங்களை தேர்த்தி கொண்டாங்க, தைரியமா இருக்காங்க. நல்லா 2 பேர் வேலைக்கு போறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, சந்தோஷமா ஓரளவுக்கு இருக்காங்க. அவங்களை தைரியப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறதெல்லாம் யார் தாங்க? நம்முடைய ஆண்டவர். அருமையான, நம்மை சுற்றி நிறைய பேர் போன்ற மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையை தரக்கூடியவர், புதிய வழியை காட்டுகிறவர், அவங்களுக்கு துணையாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த பகுதியில அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில மீண்டும் தன் மகனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அழுத கண்ணீர் இப்ப அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரா மாறி இருக்கும். அந்த ஊர்ல அவங்க மீண்டும் செல்வாக்கோட செழிப்போட வாழ்ந்திருப்பாங்க. ஆகவே நம்முடைய ஆண்டவர் இன்றும் மாறாத ஆண்டவராக இருக்கின்றார். இறுதியாக நமக்கு தெரிந்த லாசரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் நேசிக்கிற ஒரு நண்பர், அவருடைய நெருங்கிய நண்பர். ஆண்டவர் அந்த ஊருக்கு போகிற போதெல்லாம் அவங்க வீட்டுல தங்குவார், அவங்க வீட்டுல உணவருந்துவார், அவர்கள் அன்போடு கூட நேசிப்பார், நல்ல அந்த வீட்டோடு நல்ல உறவு வைத்திருந்தார். மார்த்தாலும் மரியாள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்க நேசிக்கிற உங்க சிநேகிதன், உங்க நண்பர் இறந்துட்டார்னு சொல்லுவாங்க. இருளான ஒரு வாழ்க்கை, இனிமேல் அவ்வளவுதான், எங்களுக்கு துணையா இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவர் கண்ணீர் விட்டாலும் கூட அந்த வீட்டுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக, அந்த வீட்டுக்கு ஒளி கொடுப்பதற்காக, அந்த வீட்டாரை வாழ வைப்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துக்கு சென்றார். பேர் சொல்லி கூப்பிட்டார் நண்பனை, லாசருவே வெளியே வா, நான் உன் நண்பன் வந்திருக்கிறேன், வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நண்பனுடைய சத்தத்தை கேட்ட உடனே சரீரத்துக்கு ஒரு ஜீவன் வந்துருச்சு. உடல் சரிங்களா, கட்டப்பட்ட உடல் அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துருச்சு. நண்பனுடைய குரலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நண்பனுடைய குரலை கேட்டா ஜீவனற்ற சரீரம் கூட என்ன ஆயிடுச்சு, ஜீவனை பெற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் அவர் ஏறத்தாழ 60 வருஷம் வாழ்ந்ததா சொல்றாங்க சரித்திரம். நிறைய மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். ஒரு ஆலயத்துல குருவானவராக இருந்திருக்கிறார். இறுதியில பேராயராக இருந்து மறித்ததாக பதிவுகள் சொல்லப்படுகிறது. அப்ப அருமையானது, ஆண்டவர் லாசருவுக்கு விடியலை கொடுத்தார், வெளிச்சத்தை கொடுத்தார், வாழ வைத்தார். நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாழ வைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்துல மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இருளில் இருக்கிற மக்களுக்கு விடியலாக அவர் வந்தார். இறப்போர் சூழல் இருக்கிற மக்களுக்கும் அவர் விடியலாக வந்தார். இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, இருளில் இருக்கிற மக்கள் பேரொளியை கண்டார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மரண இருளின் திசையில இருக்கிற மக்களுக்கு
சுடரொளி அவர்களுக்கு வந்ததுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களில் மனம் தளர்ந்து போயிருப்பீர்களானால் அன்புக்குரிய உங்களை பார்த்து ஆண்டுடைய வார்த்தை சொல்வது, நானே உலகின் ஒளியாக இருக்கிறேன், நானே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர். சங்கீதங்களை வாசிக்கிறோம், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். ஆகவே ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பணியாற்றுகிற ஸ்தலங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்த ஒரு சூழல் இருந்தாலும் ஆண்டவர் அதை வெளிச்சமாக மாற்ற வல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரத்துல சொல்லுங்கள். ஆண்டவர் அதை சிறப்பாக மாற்றுவார். அதே போல ஒரு அரசு அலுவலர், ஒரு உயர் அதிகாரி ஒருவர் வந்து தன்னுடைய மகன் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவர் நம்பிக்கையோடு நீ வீட்டுக்கு போ, உன்னுடைய மகன் குணமடைவார் என்று சொல்லுவார். அவர் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த மகன் குணமடைந்து வருவார். ஆகவே நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த ஆலயத்திலே வந்து எதற்கெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அதை ஆண்டவர் கேட்பார். அதற்கு கட்டாயமாய் நல்ல பதிலை தருவார். நீங்கள் சென்று அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணார காண ஆண்டவர் வழி செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இருளில் இருக்கிற மக்களுக்கு, இறப்பின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடியலாக இந்த உலகத்திற்கு வந்தீர். ஆண்டவரே, சிமியோனுடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட அவர், இவர் புறஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார் என்று உம்மை பற்றி அவர் சான்று பகர்ந்தார். நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நானே உலகின் ஒளி என்று சொல்லி மக்களுக்கு உம்மை அறிமுகம் செய்தீர். ஆண்டவரே, இருளில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீ வெளிச்சத்தை தந்தீர். நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நீ நம்பிக்கையை தந்தீர். ஆண்டவரே, துயரத்திலும் கண்ணீரிலும் பலதரப்பட்ட பாரத்திலும் பிரச்சனையிலும் சூழ்ந்திருந்த மக்களுக்கு ஆண்டவரே புதிய வெளிச்சத்தை கொடுத்தீர் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பார், என்னுடைய மன்றாட்டை கேட்பார், என் வேண்டுதலை கேட்பார் என்று ஆலயத்திலே நம்பிக்கையோடு வந்து தலைவணங்கி ஆண்டவரே ஜெபிக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். அந்த நாயினூர் ஆண்டவரே தாயின் கண்ணீரை பார்த்து நீர் சொன்னீர், அழாதே என்று சொன்னீர். ஆண்டவரை மீண்டும் தன்னுடைய மகனை அவளுக்கு கொடுத்து அவங்களுடைய கண்ணீரை ஆண்டவரே சந்தோஷமாக நீர் மாற்றினீர். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே விசேஷமாய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, ஐயா அம்மா சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே, இருள் சூழ்ந்த ஆண்டவரை காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடியல் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கட்டும் ஆண்டவரே. சரீரத்திலே பலவீனத்தோடு சுகவீனமாக ஆண்டவரே இருப்பார்களானால் அந்த சரீர பலவீனங்கள் அவர்களுக்கு மாறட்டும். அற்புதமான சுகம் சரீரத்திலே உண்டாகட்டும். நல்ல ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீரே சமாதான காரணர், நீரே சமாதானத்தை கொடுக்கின்றவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை நிறைவாக நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே படிப்புக்காக, வேலைக்காக ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய வேண்டுதல் நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதமான மாற்றங்களை அவர்கள் பார்ப்பார்களாக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, அவனுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவர், அன்னால் உம்முடைய ஆலயத்திலே வந்து தன்னுடைய பாரத்தையும் கண்ணீரையும் ஆண்டவரே எல்லா கஷ்டத்தையும் உம்முடைய பாதத்திலே இறக்கி வைத்தாங்க சப்பா. ஆண்டவரே, திரும்பி போகிற போது அவர்கள் துக்க முகத்தோடு செல்லவில்லை என்று வாசிக்கிறோம். அவங்களுடைய துக்கம் எல்லாம் மாறி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று படிக்கின்றோம். அது போல இந்த ஆலயத்துக்குள் வந்து கால் வைத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பண்டிகை நாட்கள், உமது பிறப்பின் நாட்கள், ஆண்டவரே இந்த புதிய ஆண்டின் நாட்கள் அவர்களுக்கு மிக மிக ஆசீர்வாதமான நாட்களாக, அற்புதமான நாட்களாக, ஆண்டவர் செய்த செயல்களை பார்க்கின்ற நாட்களாக நீர் மாற்றும். ஆண்டவரே, திருச்சபையின் ஐயாவுக்காக நன்றி. அவரையும் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும்.
நிர்வாகத்தில் இருக்கின்ற, பொறுப்பில் இருக்கின்ற ஆண்டவரே தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய இந்த கொடைக்கானல் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும், இங்க இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே வருகின்ற பழைய வருட ஆராதனைக்காக, புதிய வருட வழிபாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா திருச்சபை மக்கள் பங்கெடுக்கவும், புதிய புதிய ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வரவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரவு பகலாக ஆலயத்திலே பணியாற்றுகின்ற இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களையும் ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கர்த்தாவே பாடல்களை பாடி உமது மக்களை சிறப்பாக வழிபாட்டிலே ஆண்டவரை வழிநடத்திய தேவ மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இசை கருவிகளை சிறப்பாக வாசித்த அருமையான சகோதரிகளுக்காக நன்றி. ஆண்டவர் தொடர்ந்தவர்களை பலப்படுத்தும், அற்புதமாக எடுத்து நீர் பயன்படுத்தும். சகல துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே, ஆமென்.